உயர்ந்த தூய இடத்தில் நான் உரைகின்றேன். நொறுங்கிய நலிந்த நெஞ்சத்தினரோடும் நான் வாழ்கின்றேன். நொறுங்கிய உள்ளத்தினரை ஊக்குவிக்கவும் நலிந்த நெஞ்சத்தினரை திடப்படுத்தவும் நான் குடியிருக்கின்றேன். எசாயா 57:15. அன்புருவாம் இயேசுவில் பிரியமான என் உறவுகளே, ஆண்டவர் விடுக்கின்ற அழைப்பில் நிலைத்திருக்கின்ற மக்களை எல்லாவற்றிற்கும் மேலாக ஆண்டவர் உயர்த்துவார் என்ற மைய செய்தியை இன்றைய நாளிலே இறை வார்த்தை நமக்கு வழங்குகின்றது. பிறப்புக்கும் இறப்புக்கும் இடைப்பட்ட இந்த வாழ்க்கையிலே ஆண்டவர் நமக்கு விடுக்கின்ற அழைப்பை ஏற்று நாம் அவரை பற்றி வாழ்கின்றோமா, அல்லது நம்முடைய அறிவையும் ஆற்றலையும் சார்ந்து நிலையில்லாத உலகின் இன்பங்களை பற்றி இருக்கின்றோமா என்பதை சிந்தித்து பார்ப்போம். பிரியமானவர்களே, எங்கெல்லாம் எப்பொழுதெல்லாம் நாம் ஆண்டவரை உயர்த்தி பிடிக்காது நம்முடைய அறிவையும் ஆற்றலையும் சார்ந்திருக்கின்றோமோ அந்த தருணங்களிலெல்லாம் நாம் அடைய எண்ணிய இலக்குகளை விட அடைந்த பாதாளங்களே அதிகம். தொடக்க நூல் 3ஆம் அதிகாரத்தில் நம்முடைய முதல் பெற்றோரின் வாழ்விலே இதை நாம் காணலாம். ஆண்டவரின் உருவிலும் சாயலிலும் படைக்கப்பட்ட நம்முடைய பெற்றோர் அவரின் கரங்களால் படைக்கப்பட்டதை விட மிகப்பெரிய பாக்கியம் ஏதேனும் உண்டா? இருந்தாலும் கடவுளை போல் ஆக வேண்டும் என்பது அவர்களின் இலக்காக மாறி போகின்றது. ஆனால் அவர்களின் முடிவு என்ன? தொடக்க நூல் 3ஆம் அதிகாரம் 23வது இறைவசனம் தெளிவாக குறிப்பிடுகின்றது. ஏதேன் தோட்டத்திலிருந்து ஆண்டவர் அவர்களை வெளியே துரத்தி விடுகிறார். இங்கே அவர்கள் அடைய இனி இலக்கு வேறு, அடைந்த பாதாளம் வேறு. தொடர்ந்து படிக்கின்றோம். தொடக்க நூல் 11ஆம் அதிகாரம் 4வது இறைவசனம், நாம் நகரொன்றை கட்டி எழுப்புவோம், நம்முடைய பேரை நிலைநாட்ட செய்வோம் என்று மனிதர் தங்களுக்குள் ஒரு இலக்கை வைத்துக் கொள்கின்றனர். ஆனால் அவர்கள் அடைந்த பாதாளம் என்ன? 11ஆம் அதிகாரம் 8வது இறைவசனம் தெளிவாக குறிப்பிடுகின்றது. ஆண்டவர் அவர்களை உலகெங்கும் சிதறடிக்கின்றார். இவ்வாறாக எப்பொழுதெல்லாம் நம்முடைய அறிவையும் ஆற்றலையும் நாம் சார்ந்திருந்தோமோ, ஆண்டவரின் அழைப்பிற்கு நாம் பதிலளிப்பு செய்யாமல் நம்மை முன்னிலைப்படுத்துகின்றோமோ, அப்பொழுதெல்லாம் நாம் அடைந்த பாதாளங்கள் தான் அதிகம். இதைத்தான் இன்றைய நாளிலே நாம் நற்செய்தியிலே காண்கின்றோம். ஆண்டவர் ஒரு விருந்தினை ஏற்பாடு செய்கின்றார். அந்த விருந்திற்கு இறையாட்சி என்று பெயர். இன்னும் எளிய வார்த்தைகளில் சொல்ல வேண்டும் என்று சொன்னால், ஆண்டவரோடு நாம் உறவு கொள்வதற்கு இது அவர் கொடுக்கின்ற ஒரு அழைப்பு, ஒரு வாய்ப்பு. ஆனால் அழைக்கப்பட்ட மக்கள் ஆண்டவரின் அழைப்பினை உதறி தள்ளுகின்றனர். அவர்கள் சொல்லுகின்ற காரணங்கள் 3. நான் நிலம் வாங்கி இருக்கிறேன், வயல் வாங்கி இருக்கிறேன். 2வதாக நான் மாடுகளை மேய்க்க வேண்டும். 3வது எனக்கு திருமணம் ஆகிற்று. இந்த 3 காரணங்களை நாம் மனதில் வைத்துக் கொள்வோம். நிலம், மாடுகள், திருமணம். இவற்றை நாம் மனதில் வைத்துக் கொண்டு அழைக்கப்பட்ட இஸ்ரேல் மக்களுடைய வாழ்வினுடைய வரலாற்று பக்கங்களை நாம் திருப்பி பார்த்தோம் என்று சொன்னால் ஒரு உண்மை நமக்கு புலப்படும். அன்பார்ந்தவர்களே, தங்கள் மதிப்பிலும் மாண்பிலும் உயர்ந்தவர்கள் என்பதால் ஆண்டவர் இஸ்ரேல் மக்களை அழைக்கவில்லை. உண்மையில் அவர் இஸ்ரேல் மக்களை அழைத்த பொழுது தங்களின் சமகால மக்களை விட எல்லா நிலைகளிலும் கடைநிலையில் வாழ்ந்தவர்கள் தான் இஸ்ரேல் மக்கள். தங்கள் உடன் வாழ்ந்த ஏனைய அரசுகளிடமிருந்து பயந்து பாதுகாப்பு வேண்டி அவர்கள் மலைகளிலே தஞ்சம் புகுந்து வாழ்ந்தார்கள். அத்தகைய இஸ்ரேல் மக்களுக்கு எண்ணமும் ஏக்கமும் வேண்டுதலுமாய் இருந்தது 2 காரியங்கள் தான். முதலில் அவர்கள் சமவெளி பகுதியை ஆண்டவரிடத்தில் வேண்டினார்கள். ஏனென்று சொன்னால் அந்த சமவெளி பகுதி அவர்களுக்கு வாழ்வை கொடுக்கும், வளத்தை கொடுக்கும், உரிமை மக்களாக மாற்றும். 2வது, நிறைய பிள்ளைகளை ஆண்டவரிடத்தில் வேண்டினார்கள். ஏனெனில் ஆடு மாடுகளை மேய்ப்பதற்கும் தங்கள் மந்தைகளை எதிரிகளிடமிருந்து காப்பதற்கும் நிறைய குழந்தைகளை அவர்கள் வேண்டினார்கள். இந்த பின்னணியிலே நாம் நம்முடைய இஸ்ரேல் குலமுதுவர் ஆபிரகாமுடைய அழைப்பை பார்ப்போம். தொடக்க நூல் 12ஆம் அதிகாரம். ஆண்டவர் அவரை அழைத்த பொழுது கொடுத்த ஆசீர்வாதங்களை எண்ணி பார்ப்போமா? நான் உன்னை பழுகி பெருகச் செய்வேன். 2வதாக, நாட்டை உனக்கு உரிமை சொத்தாக கொடுப்பேன். அவர்களின் ஏக்கத்தை ஆண்டவர் இங்கே பூர்த்தி செய்கின்றார்.
நிறைய குழந்தைகளை அவர்கள் வேண்டினார்களே, இது நான் உன்னை பெரிய இனமாக்குவேன் என்று சொல்லி ஆபிரகாமிற்கு ஆண்டவர் ஆசி கூறுகின்றார். இந்த நாட்டை உனக்கு உரிமையாக கொடுப்பேன் என்று சொன்னாரே, சமவெளி பகுதியை எதிர்நோக்கி காத்திருந்த மக்களுக்கு நாடு உரிமையாகின்றது. ஆபிரகாம் இந்த ஆசீர்வாதங்களை பெற்றுக்கொண்டார். ஆனால் அவருடைய வாழ்வில் நடந்தது என்ன? அவர் ஆண்டவரிடமிருந்து பெற்றுக்கொண்ட அந்த பொருட்களை எல்லாம் தன்னுடையதை ஆக்கிக் கொண்டு அவற்றில் தன்னை அவர் தொலைக்கவில்லை. உன்னுடைய நாட்டை விட்டு நீ கிளம்பி என்று சொன்ன பொழுது ஆபிரகாம் மனமு வந்து கிளம்பினார். உன்னுடைய ஒரே மகனை எனக்காக நீ பலி கொடு என்று சொன்ன பொழுது அவர் மனமு வந்து பலி கொடுக்க முன் வந்தார். ஆகவேதான் நம்பிக்கையின் தந்தையாக இருக்கின்றார். அவர் ஆண்டவரிடமிருந்து பெற்றுக்கொண்ட பொருட்களை விட, செல்வங்களை விட அவற்றையெல்லாம் வழங்குகின்ற ஆண்டவரின் உறவிலே நிலைத்திருப்பதில் மகிழ்ச்சி கண்டார். ஆனால் இன்றைய நற்செய்தி வாசகத்திலே நாம் படிப்பது அப்படியே மாறும். நிலம் கிடைத்தாயிற்று, மாடுகள் கிடைத்தாயிற்று, திருமணம் நடந்தாயிற்று. ஆண்டவரிடத்திலே அழைக்க பெற்ற மக்கள் வேண்டிய எல்லா ஜபங்களும் எல்லா ஏக்கங்களும் நிகழ்ந்தாயிற்று. ஆனால் தற்போது அவர்கள் பெற்றுக்கொண்ட உலக செல்வத்திலே தங்களை தொலைத்து போயினர். ஆண்டவன் விருந்திலே தொடர்ந்து அவர்கள் பங்கெடுக்க மனமில்லை, சாக்கு போக்குகளை சொல்ல ஆரம்பிக்கின்றார்கள். பல விருந்துகளை ஆண்டவர், பல வாய்ப்புகளை இஸ்ரேல் மக்களுக்கு கொடுத்தார். எகிப்திலிருந்து அழைத்து வந்த நாளாகட்டும், பாபிலோனிலிருந்து அழைத்து வந்த நாளாகட்டும், ஒவ்வொரு முறையும் உறவினை புதுப்பித்து உறவிலே தொடர்ந்து நிலைத்திருக்க வாய்ப்பு கொடுக்கின்ற பொழுது மக்கள் புறக்கணித்தார்கள். இறுதியாக மிகப்பெரிய விருந்து தன் அன்பு மகன் இயேசுவின் வழியாக அதையும் அந்த மக்கள் புறக்கணிக்கின்றனர். ஆகவே தான் எசாயா இறைவாக்கினர் மிக தெளிவாக சொல்வார் 57:17 இஸ்ரேல் என்னை விட்டு பிரிந்து அவன் மனம் போன போக்கிலே போனான் என்று. ஆண்டவரிடத்தில் வேண்டிய காரியங்கள் கிடைத்தவுடன் அவர்கள் ஆண்டவரை புறக்கணித்தனர். விருந்தில் நிலைத்திருக்க அவர்களுக்கு மனமில்லை. ஆனால் முதல் வாசகம் அப்படியே மாறுபட்ட சிந்தனையை நமக்கு வழங்குகின்றது. பவுலடிகளார் பிலிப்பியருக்கு எழுதிய இறைவசனத்திலே 2வது அதிகாரம் 6 முதல் 11 வரை உள்ள வசனங்களை நாம் சற்று ஆழமாக படிக்க உங்களை அழைக்கின்றேன். இந்த 6 முதல் 11 இறைவசனங்கள் மொத்தம் 6 இறைவசனங்கள். இந்த 6 இறைவசனங்களை நாம் 2 வகையாக பிரிக்கலாம். 6 முதல் 8 வரை உள்ள இறைவசனங்களை இறங்குமுக கிறிஸ்தியல் என்றும், 9 முதல் 11 வரை உள்ள இறைவசனங்களை ஏறுமுக கிறிஸ்தியல் என்றும் விவிலிய அறிஞர்கள் பிரிக்கின்றனர். அது என்ன இறங்குமுக கிறிஸ்தியல், ஏறுமுக கிறிஸ்தியல்? ஒன்றுமில்லை. தந்தை இறைமகன் இயேசு கிறிஸ்துவுக்கு ஒரு பணியை கொடுக்கிறார். நம்மை எல்லாம் மீட்பதற்காக அவர் மன்னகம் வர வேண்டும். அந்த அழைப்பினை ஏற்றுக்கொண்டு தன்னையே கையளித்தாரே, அதுதான் இறங்குமுக கிறிஸ்தியலாக முதல் 3 வசனங்களில் ஆண்டவர் மேற்கொண்ட, இயேசு கிறிஸ்து மேற்கொண்ட செயல்களை எல்லாம் பட்டியலிடுகின்றது. அப்படியாக தன்னையே கையளித்த இயேசுவுக்கு கடவுள் கொடுக்கின்ற பதிலிருப்பு தான் 9 முதல் 11 வரை வருகின்ற ஏறுமுக கிறிஸ்தியல் பார்வை. இந்த முதல் வகையை எடுத்து பாருங்களேன். ஆண்டவருடைய செயல்களை பாருங்கள். இயேசு கிறிஸ்து கடவுளுக்கு இணையாக இருக்கின்ற நிலையை வலிந்து பற்றி கொண்டிருக்கவில்லை. தன்னை வெறுமையாக்குகின்றார், அடிமையின் நிலையை ஏற்கின்றார், சிலுவை சாவை எடுத்து கீழ்ப்படுகின்றார். இந்த இறை வார்த்தைகளை எல்லாம் தொடக்க கால கிறிஸ்தவர்களின் வாழ்வோடு நாம் ஒப்பிட்டு பார்ப்போமா? குறிப்பாக நம்முடைய முதல் பெற்றோர் கடவுளை போல் ஆக வேண்டும் என்கின்ற எண்ணம் நம்முடைய முதல் பெற்றோருக்கு உதித்தது. ஆனால் இயேசு கிறிஸ்துவோ கடவுள் நிலையில் இருந்தாலும் அதை வளைந்து பற்றி கொண்டிருக்க விரும்பவில்லை. ஏனெனில் அவர் இருக்கின்ற நிலையை விட ஆண்டவரில் இணைந்திருப்பதை உயர்வாக கருதினார். நிலம் வேண்டும், வயல் வேண்டும், பிள்ளைகள் வேண்டும், வளமைக்காக இஸ்ரேல் மக்கள் வேண்டினார்கள். ஆனால் இயேசு கிறிஸ்துவோ வளத்தை எல்லாம் துறந்து தன்னை வெறுமையாக்கினார். ஏன் இஸ்ரேல் மக்கள் வளம் வேண்டினார்கள்? உரிமை மக்களாக வாழ்வதற்காக. இயேசு கிறிஸ்துவோ உரிமை மகனாக இருந்தாலும் தன்னை அடிமையாக மாற்றிக் கொள்கின்றார், சிலுவை சாவு ஏற்கின்றார், கீழ்ப்படுகின்றார். ஆகவேதான் தந்தையாம் இறைவன் இவற்றையெல்லாம் இயேசு கிறிஸ்து செய்த பொழுது அவருக்கு பதிலிருப்பு செய்கின்றார். ஏன்? அந்த பழத்தை கண்ட பொழுது நம்முடைய முதல் பெற்றோர் அதன் அலைகளே மயங்கி போயினர். ஆனால் இயேசு கிறிஸ்து அப்படியாக இல்லை. உலகிற்கு வந்த பொழுது எத்தனையோ பாராட்டுக்கள். அவர் எருசலேமில் காலடி வைத்த பொழுது ஓசன்னா கீதங்கள் பாடப்பட்டன. அந்த பாடல்களில் எல்லாம் தன்னை அவர் தொலைக்கவில்லை. என் தந்தையின் விருப்பம் என்னுடைய விருப்பம், அவரோடு இணைந்திருக்கின்ற வாழ்வு தான் உயர்ந்தது என முடிவு செய்தார், தன்னை கையளித்தார். ஆகவேதான் 9 முதல் 11 வரை ஏறுமுக கிறிஸ்தியலிலே ஆண்டவர் மிகப்பெரிய ஆசீர்வாதங்களை இயேசு கிறிஸ்துவுக்கு கொடுக்கிறார். அவரை உயர்த்துகின்றார், எப்பெயருக்கு மேலான பெயரை வழங்குகின்றார். ஆண்டவராம் இயேசு கிறிஸ்துவின் பெயரை எல்லா நாவுகளும் அறிக்கையிட செய்கின்றார். என்னை பார்ப்போம். 2 விதமான மனநிலைகள்.
நற்செய்தியிலே பெற்றுக்கொண்ட அழைப்பிலே உலக செல்வங்களில் தங்களை மறந்து போகின்ற மக்கள் ஒருபுறம், இயேசு கிறிஸ்துவோ எல்லாவற்றையும் துறந்து ஆண்டவரோடு இணைந்திருக்கின்ற உறவிலே தன்னையே கையளிக்கின்றார். நாம் நம்முடைய வாழ்விற்கு வருவோம். ஏனெனில் நற்செய்தியில் அழைக்கப்பட்டவர்கள் அழைப்பினை துறந்த பொழுது ஆண்டவர் தன்னுடைய பணியாளர்களை மற்றவர்களுக்கு கொடுக்கின்றார். அந்த அழைப்பை விரிவுபடுத்துகின்றார். நாம் எண்ணி பார்ப்போம். நமக்கு அழைப்பு என்பது இனி விடுக்கப்பட போவதில்லை. நம்முடைய பிறப்பிலும் நாம் திருமலுக்கு பெற்ற பொழுதும் இறைவனுடைய பந்தியிலே விருந்திலே பங்கெடுப்பதற்கு நமக்கு அழைப்பு வந்தாயிற்று. நம்முடைய பதிலிருப்பு என்னவாக இருக்க போகின்றது? நாம் பெறப்போகின்ற செல்வங்கள், அடைய போகின்ற பட்டங்கள், வாழ்வுகள், இன்பங்களிலே நாம் நம்மை தொலைத்து ஆண்டவரோடு இருக்கின்ற உறவிலே நிலைத்திராமல் நான் வர முடியாது என்று சொல்லி ஆண்டவருடைய இணைப்பை துண்டிக்க போகின்றோமா? அல்லது இயேசு கிறிஸ்துவை போல புனித பவுலடிகளார் சொல்லுவாரே, நான் ஆண்டவரை ஆதாயமாக்கிக் கொள்ள எல்லாவற்றையும் குப்பையாக கருதி என்று சொன்னாரே, அவரை போல அவரை இருக்க பற்றி பிடித்துக் கொண்டு உலக செல்வங்களை எல்லாம் தூக்கி எறிந்துவிட்டு ஆண்டவரை மட்டும் சார்ந்து இருக்க போகின்றோமா? அன்பர்களே, நற்செய்தியில் இறுதியாக பணியாளர்களை ஆண்டவர் வெளியே அனுப்புகின்றார், வீதிக்கு அனுப்புகின்றார். இன்றைய நாளிலே அவருடைய கடைநிலை பணியாளர்களாகி எங்களையும் உங்கள் மத்தியிலே அனுப்புகின்றார். இது ஆண்டவருக்கான அழைப்பை உங்களுக்கு அவர் நினைவுபடுத்துகின்றார். அந்த பணியாளர்கள் சென்றது அந்த மக்களை முதலில் அழைப்பதற்காக அல்ல, மாறாக நினைவூட்டுவதற்காக. நீங்கள் பெற்றுக்கொண்ட அழைப்பினை உங்களுக்கு நினைவூற்றுவதற்காக ஏதோ கடைநிலை பணியாளர்களை நாங்கள் உங்களிடத்தில் வருகின்றோம். ஆண்டவர் உங்களை அவருடைய உறவிலே அவருடைய விருந்திலே பங்கெடுக்க அழைக்கின்றார். உங்கள் பதில் இருப்பு என்னவாக இருக்க போகிறது? சாக்கு போக்குகள் சொல்ல போகின்றீர்களா? அல்லது இறைமகன் இயேசு கிறிஸ்துவை போல உங்களை வெறுமையாக்கி ஆண்டவருக்கு முன்னால் உங்களை தாழ்த்தி அவருடைய உறவில் நீங்கள் நிலைத்திருக்க போகின்றீர்களா? நான் கேள்வியை உங்கள் முன் வைத்து விட்டேன். உங்கள் பதில் என்ன என்பதை நீங்கள் உங்கள் வாழ்வின் மூலமாக வாழ்ந்து காட்டி அவரிடத்தில் நீங்கள் கொடுத்து விடுங்கள். ஏனெனில் நீங்கள் அவ்வாறு செய்தால் அவரும் உங்களை உயர்த்துவார், எப்பெயருக்கு மேலான பெயரை உங்களுக்கு கொடுப்பார். ஆபிரகாமுக்கு ஆசி வழங்கிய கடவுள், நான் உன்னை ஆசியாக மாற்றுவேன் என்று சொன்னாரே, உங்களையும் அவர் ஆசீர்வதிப்பார், ஆசியாக மாற்றுவார். ஆகவே அந்த ஒரு வரத்தை வேண்டி இன்றைய நாளிலே நாம் திருப்பலியிலே இறைவனிடத்திலே தொடர்ந்து மன்றாடுவோம். ஆமேன்.